Sorry ass DJ. புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி முழுவதுமே ஒரு பழமையான ஒரு ஊர்களால் நிரப்பப்பட்டது. எங்கே பார்த்தாலும் குடவரை கோயில்கள் தான். எல்லாமே ஒரு 1000 ஆண்டுகளை கடந்த குடவரை கோயில்கள் தான் பெரும்பாலும் இங்கே இருக்கு. இப்போ புல்வயல் அப்படிங்கிற ஊரை கடந்து போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த் தான் இந்த ரூட்ல வந்ததா நம்ம அந்த சிறுமலை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதில் வந்தோம். சிறுமலையிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த கொடும்பாலூர் வழியாக புதுக்கோட்டை வரும்போது இந்த குடிமையான் மலை வழியாக வந்தோம். அப்போ இந்த குடிமையான் மலையில் ஒன்றும் பார்க்க முடியல, நிறுத்தி பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டோம். பட் இன்னைக்கு ஒரு சண்டே இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நினைக்கிறேன் அந்த டயத்துல போகும்போது ஊட்டி போகும்போது ட்ரெக்கிங் போகும்போது அந்த இதை பார்த்தோம். குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலையில எசன்ஸ் எடுத்து அதோட இந்த மண்ணெண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். மண்ணெண்ணெய் இருக்குல்ல, கிரோசின், அதை மிக்ஸ் பண்ணி அதை நமக்கு தலைவலி தைலம் சொல்லி இதை சேல்ஸ் பண்றாங்க. அதை நேரடியா பார்த்தோம். அந்த ஒரு சின்ன சின்ன ஃபேக்டரியா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குடிமையான் மலையானது 2 விஷயங்களில் புகழ்பெற்று இருக்குது. ஒன்று பழமையான குடவரை கோயில்கள், ரெண்டாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசால் நடத்தப்பெறக்கூடிய ஒரு விவசாய ஆராய்ச்சி மையம், பழத்தோட்டம், இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையம் இங்கே இயங்கிட்டு இருக்கு. இதுலேருந்து ரைட் எடுத்தால் அன்னவாசல், இலுப்பூர், மணப்பாறை அந்த ரோட்டில் போய் லிங்க் ஆகும். இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் கொடும்பாலூர், விராலிமலை அந்த திருச்சி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு இது. குடிமையான் மலை புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். டோட்டலாக 20 கிலோமீட்டர் தான். ஒரு ½ ஹவரில் நம்ம குடிமையான் மலை போயிடலாம். 2011 நான் என்னுடைய பில்லியன் ரைடர் ராகுல் எல்லாமே காரில் வந்தோம். காரை நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். அப்போ இந்த சாலையானது ரொம்ப பழுதடைந்து இருந்தது. இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2011 மே மாதம் ஒரு இனிமையான நினைவுகள். அப்போ சாலை ஓரம் நிறைய பூ மரங்கள், மஞ்சள் கொன்றை மரங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த மரங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வகையில் 2011 சில ஃபோட்டோஸ் மட்டும், மெமரிஸ் மட்டும் இதில் போட்டிருக்கேன். அவங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியுதா? அந்த கோயில் தெரியுதா? தெரியுது. அந்த டாப்ல இருக்கிறது முருகன் கோயில் சொல்லி மலை மேல இருக்குது. இப்ப அங்கேயும் போறோம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில், ஃபேமஸான கோயில், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போகலாம். ஓகே ஓகே. பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. Thank you.
இது ஒரு குடவரை கோயில், சிவன் கோயில். பல்வேறு காலகட்டங்களில் வந்து இதை வந்து அடுத்தடுத்த அடுக்குகளாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ள வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இது வந்து இசைக்கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதி. இசைக்கல்வெட்டுகள் இங்கே நிறையா இருக்குது. இதுதான் வந்து இந்த தாய்ப்பாறை, அந்த கோயிலுடைய தாய்ப்பாறை. அதுலேயே வந்து அந்த தாய்ப்பாறையிலேயே வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வாயிற்காவலர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு புன்னகை முகத்தோடு இருக்காங்க. பெரும்பாலும் அது இங்கே இருக்கதா சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு இது வந்துட்டு அந்த சிற்பங்கள் நிறையா இருக்குது இங்கே. இந்த நேரடியாக பார்த்தா தான் தெரியும். நாயக்கர் மன்னர்கள், பல்வேறு தெய்வங்களுடைய சிற்பங்கள் வந்து தத்துரூபமாக இருக்குது. தாராசுரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்குது. தாராசுரம் அந்தளவுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, பட் இங்கே வந்து ரொம்ப தத்துரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. கோயில் வந்துட்டு ரொம்ப பழமையான கோயில். இது ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பல்வேறு மன்னர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குடவரை கோயிலை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து நேராக இது வந்து வடக்கு திசை அப்படின்னு நினைக்கிறேன், வட மேற்கு திசையாக இருக்கலாம். இதில் வந்து அப்படியே மெல்ல மூவ் பண்ணி போனோம்னா அடுத்ததாக வந்து அந்த பின்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி, ஹில் டாப்பு, குடிமையான்மருடைய ஆபத்தான ஹில் டாப் இருக்குது. அதை நோக்கி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கோம். இந்த கோயிலோட எதிர்ப்புறம் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஹெல்மெட்டை கொடுத்துட்டு வாட்டர் மட்டும் வாங்கிட்டு ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ மணி ஒரு 11 மணி இருக்கும். நிறைய நல்ல மனிதர்கள், உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருக்காங்க. 2011 மே மாதம் வரும்போது அப்போ வந்து நாங்கள் இந்த ஹில்லில் ஏறலை. பக்கத்துலேயே ஒரு தாமரை குளம் ஒன்று இருந்தது, அங்கே இருந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். 2011 ஒரு இனிமையான நினைவுகள். அதோடய ஃபோட்டோஸ் அல்லது இதில் போட்டிருக்கேன். நிமிடி போனேன். மழை காலத்தில் ஏறுறது கஷ்டம், மழை காலத்தில் வழுக்கும். இது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. ஒரு 60 டிகிரிக்கு மேலே வந்து செங்குத்தாக இருக்குது. கொஞ்சம் சிரமந்தான். ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது. அடிவாரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தான் மேலே வந்து இந்த சின்ன முருகன் கோயில் இருக்குது. பட் வந்து சரியான பாதைகள் கிடையாது. கொஞ்சம் வந்து படிகள் வந்து சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியிருக்கு. கீழே இந்த வீட்டில் சொன்னாங்க, பாறைகள் வழுக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்த பாதையை கண்டுபிடிச்சி கரெக்டாக போகிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏன்னா எந்த பகுதியில் வேணுமாலும் நம்ம மூவ் ஆகலாம்னு சொல்லி இருக்குது. பட் வந்து கரெக்டான பகுதியில் ஏறி போகணும். இப்போ ராகுல் வந்து ஈஸியாக மூவ் பண்ணி போகிறாப்புல. பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சிரமங்கள் தெரியுது. ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கலாம், ஏஜ் அதிகமானது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். நானும் வந்துட்டு ஒரு டயத்தில் வந்து குயிக்காக மலையை வந்துட்டு அப் ஹில் டவுன் ஹில்லாம் பண்ணுவேன், ட்ரெக்கிங் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் சிரமங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சின்னோண்டு மலையாக இருந்தாலும் என்ன செங்குத்தாக இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி இருக்கு.
இப்போ குடிமையான் மலை டாப்பை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து சிறிய கோயில் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெக்கிங் ஷூ தான் இது. ட்ரெக்கிங் ஷூ தான் இது. டெக்கத்தலாம் வாங்கினது. டெக்கத்தலாம் முருகன் கோயில் சொல்லிருக்காங்க. ஆரே ஓவியங்கள் தமிழ் எழுத்துக்கள். அந்த ரோடு போகுதுல்ல, அந்த ரோடு போகுதுல்ல, கொடும்பாலூர் ரோடு. அந்த ரோடு தான் கொடும்பாலூர் ரோடு. இந்த இடத்துல அதை ஒட்டி போகுதுல்ல, பஸ் போகும் பாருங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படியே இருக்கலாம். இந்த ரோடு தான் இதுதானே? ஆமாம். இதுவும் அங்கேயா? இங்கே தான் நினைக்கிறேன். இந்த வேன்லாம் போகுது அந்த ரோடு. போகுதா? பைக் போகுது. அதான் கொடும்பாலூர் ரோடு. கொடும்பாலூர், புதுக்கோட்டை டு கொடும்பாலூர் ரோடு வயா வந்து குடுமியான் மலை. ஓகேப்பா. திருப்பி தங்க பாருங்க எப்படி இருக்கு வீட்டில். வேற மாதிரி காத்து. DJ